அக்னீஸ்வரன் சார் வணக்கம். நீங்கள் நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க சார். கவர்னரை திரும்பவும் ஒருவேளை திரு விஜய் சந்தித்தால் அது 4வது முறை. ஏற்கனவே 3 முறை சந்தித்து விட்டார்கள். அதில் சந்தித்ததில் சில குழப்பங்கள் எல்லாம் நேர்ந்து இருக்கிறது. அதை பற்றி டிடிவி தினகரன் பேசுனதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது 4வது முறையாக சந்திக்கிறார். ஆளுநர் எதையுமே பொருட்படுத்தாமல் இப்போ திரும்பவும் புதிதாக கொடுக்கக்கூடிய இந்த கடிதத்தின் அடிப்படையில் பரிசீலித்து அழைப்பு விடுப்பதற்கு சட்டப்படி வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்பு இருக்கு சார். ஓகே. ஆனால் இவங்க நேற்று அமமுக கொடுத்த புகார் இருக்குல்ல, அந்த புகாரை அவர் எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்கிறார் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே. காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்கிறாங்க. ஒரு ஆட்சி வருவதற்கு முன்னாடி 1952 இன்ன வரைக்கும் அந்த ஆட்சியாளர்கள் எங்களை இந்த மாதிரி வெளியில் அழைச்சிட்டு போய் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி இதுவரைக்கும் எந்த அரசாங்கத்திட்டையும் அந்த புகார் இல்லை. தமிழ்நாட்டில் முதல் முறையாக அந்த புகாரை பெற்றிருக்கிறது அமைய போகின்ற அரசு. சரி, ஓகே. 2வது, ஆளுநர் பெரும்பான்மை என்று அப்படின்னு பார்க்குற போது இவங்களுக்கு பெரும்பான்மை இன்னைக்கு தான் வந்திருக்குது. ஓகே. ஆனால் இவர்கள் 2 தினங்களுக்கு முன்னாடி போய் கொடுக்கிற போதே இவர்களுடைய கடிதத்தில் எல்லாம் இவங்க கட்சிகள் பேரெல்லாம் சேர்த்து கொடுத்திருக்கிறாங்க. சரி, ஓகே. இது கேட்பதற்கு முன்னாடியே அவங்ககிட்ட கேட்காமலே இவங்க அவர்களுடைய எண்ணிக்கையும் சேர்த்து நாங்கள் பெரும்பான்மை வச்சிருக்கிறோம் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. ஆகவே இதுல காலதாமதம் ஏற்படுத்தாமல் உடனடியாக ஆளுநர் இந்த அரசை அமைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய விருப்பமா இருக்குது. சரி, ஓகே. அரசியலமைப்பு சட்டத்தில் இயங்குகிற ஆளுநர் என்ன முடிவெடுக்கிறார் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்குது. சரி சரி. இப்போ நான் ஒரு சந்தேகத்துக்காக தான் சார் கேட்குறேன். இப்போ நீங்கள் நேற்று ஒரு கடிதத்தை கொடுக்கிறீர்கள். அந்த கடிதத்தில் ஒன்றை குறிப்பிட்டு இருக்கிறீர்கள். அதை சம்பந்தப்பட்டவர்கள் மறுக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட நபர் இது என்னுடைய கடிதமே இல்லை அப்படின்ட்டு மறுக்கிறார். அடுத்த நாள் இப்போ நான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எடுத்துக்கலாம். ஒருவேளை அவர்கள் ஆதரவு இப்போ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவர்கள் இன்று ஒரு கடிதத்தை கொடுக்கிறார்கள், அதில் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கடிதத்தை கொண்டு போய் கொடுத்தா நேற்று கொடுத்த கடிதம் ஆட்டோமேட்டிக்காக நல்லிஃபைட் ஆயிருமா? அது எப்படி நல்லிஃபை ஆகும்? அது அரசாங்கத்தினுடைய ஆளுநர் மாளிகை சார் அரசினுடைய அதை விட பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய இடத்துல இருக்கிற இடத்துல அவர்கள் கொடுக்காத போது கொடுத்ததாகவும் இல்லாதவர்களை இருந்ததாகவும் நீங்க காட்டுறீங்க பாருங்க. ஓகே. அது ரொம்ப பரிசீலித்தான முடிவெடுக்கணும். ஓ, அப்படி. நமக்கு அவசரம் இருக்கலாம், நமக்கு பெரும்பான்மை இருக்குது, 108 இருக்குது, எல்லாமே சரி. ஆனா தமிழ்நாட்டில் 185வது சட்டமன்ற தொகுதியாக இருப்பது திருப்பத்தூர். அந்த திருப்பத்தூர்ல 2 ஓட்டு அதிகமா போட்டிருக்கிறாங்க. அதாவது தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களின் எண்ணிக்கையை காட்டிலும் 2 ஓட்டு கூடுதலா பதிவாயிருக்கு. ஆமா, அதாவது அங்க 100% பதிவாயிருச்சான்னு கேட்டா இல்லைங்கிறாங்க. ஓகே. ஆனா ஒட்டுமொத்தமாக 2 ஓட்டு அதிகமாயிருக்கு. எஸ்ஐஆருக்கு பிறகு ஆண்கள் இவ்வளவு, பெண்கள் இவ்வளவு, மற்றவர்கள் இவ்வளவுன்னு சொல்லி கொடுத்த தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த எண்ணிக்கையும், ஆனா இவிஎம்ல வந்த மிஷினுடைய எண்ணிக்கை 2 அதிகமா இருக்கு. ஓகே. ஆனால் அந்த முன்னாள் அமைச்சர் திரு பெரிய கருப்பன் 1 ஓட்டில் தோற்று போகிறார். சரி, புரியுது. இதே மாதிரி தான் பரமக்குடியில். இப்படி எத்தனை இடங்களில் இருக்கிறது என்பதை தேர்தல் என்னைக்கு ரிசல்ட் வந்துச்சுல அதுல இருந்து 7 நாளைக்குள்ள கொடுக்கணும். ஓகே. 7 நாளைக்குள்ள கொடுத்து அதற்கு பணம் கட்டி அது உரிய தகவல்களை பெற்றுக்கொண்டால் அப்பதான் தேர்தல் ஆணையம் அந்த தகவல்களை வச்சிருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் அதை அழிச்சிரும். ஓகே. இது மேகக்கூட்டம் மாதிரி தானே, வானவில் மாதிரி தானே. ஆகவே தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் அதை சரிபார்க்கணும், ஆன்லைன்ல பதிவிறக்கம் பண்ணி வச்சுக்கணும். இப்ப நான் சொல்லுவது 1 தொகுதி 2 தொகுதி, மற்ற தொகுதியில் இன்னும் பார்க்கல. ஆனால் அப்படி ஒரு நிலைமையே இருக்குதான்னு கேட்டா ஆமா இருக்கு.
ஓகே. இப்போ அந்த 2 ஓட்டு அதிகமா போட்டிருக்காங்கல்ல, அதுல தாவேகா வெற்றி பெற்றிருக்கு. ஓகே. அது எப்படி? நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. அது எப்படி? அந்த எண்ணிக்கை 108ல குறையுமா குறையாதா? ஓகே, புரியுது. ஆகையினால இவ்வளவு இது இருக்கிறதுனால இது வரக்கூடாது, இது நடக்கக்கூடாது அந்த எண்ணம் இல்லை. மெஜாரிட்டியா இல்லாத போது ஆளுநர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான். ஓகே 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 ஓகே. அக்னீஸ்வரன் சார் இப்போ பெரும்பான்மை ஆதரவோடு போகிறார். அநேகமாக ஏடிஎம்கே திரும்ப ஒரு பிளவை நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ட்டு. சார் இவ்வளவு நாள் நடந்த சம்பவங்களுக்கு பின்னால் ராமசுப்ரமணியம் சார் சொல்லும்போது பிஜேபி தான் இதற்கு காரணம், சட்டப்படி அவர் மெஜாரிட்டி பார்ட்டியை கூப்பிட்டுருக்கணும், கூப்பிடாம இருந்து தாமதப்படுத்தியதற்கு பாஜக தான் காரணம்ட்டு. ஒருவேளை அவர்கள் அதை உள்நோக்கத்தோடு செய்திருக்கிறார்கள் அப்படின்னா அவர்கள் இதை இன்னும் அதிகமாக தாமதப்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை இன்னைக்கு 120 மெஜாரிட்டி இருக்கு அப்படிங்கிறதுனால கான்ஸ்டியூஷன் படி, அரசியலமைப்பு சட்டப்படி வாங்க ஆட்சி அமைங்க அப்படின்ட்டு சொல்லிடுவாங்களா எளிதாக? நீங்கள் முதலே சொன்னீங்கல்ல, ஹோம் மினிஸ்ட்ரிக்கு நோட் போடுவாங்க அப்படின்ட்டு. ஹோம் மினிஸ்ட்ரிக்கு நோட் போட்டு அப்படியே விட்டுருவாரா, இல்லை கடமையை செய்வாரா? கடமையை செய்யுமா கவர்னர் மாளிகை? சார் இதில் இந்த 108 சட்டமன்ற உறுப்பினரோட நேர போயிட்டு நாங்கள் பதவியேற்க விரும்புகிறோம், எங்களுக்கு அனுமதி கோருங்கள் கேட்டிருந்தா முடிஞ்சு போயிருக்கு, வேலை முடிஞ்சிருக்கும். ஓகே, சரிங்களா? ரொம்ப அவசரப்பட்டு நாங்கள் முழு மெஜாரிட்டியை இது பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒரு தலைகீழான ஒரு அரசியல் முடிவை தாவேகா எடுக்க முயற்சித்தது உண்மை. ஓகே ஓகே. அதனாலதான் இவ்வளவு கால வரையும். ஓகே. 118 இருக்கும் பட்சத்துல ஆளுநர் இத்தனை முறை அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை, இவங்களும் போக வேண்டிய அவசியம் இல்லை. புரியுது புரியுது. அப்ப நமக்கு பெரும்பான்மை இல்லாத போது அந்த முயற்சியை ஒண்ணு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி நாம இதை பதவி பிரமாணம் எடுத்துக்கிறணும். அப்படி இல்லையா, நீங்க சட்டமன்றத்துல தானே உங்களுடைய 118 நிரூபிக்கணும். ஓகே, புரியுது. ஏன் முன்னாடியே போய் நிரூபிப்பதற்கு தாவேகா முயற்சி செய்தது? ஓகே. ஏன் அந்த அவசர முயற்சி? ஒருவேளை தெரியலையா, அல்லது அவசரமா, என்ன நோக்கம்? அல்லது உங்களோட தவறான பின்னாடி யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? ஓகே. இதெல்லாம் இருக்குது. ஆகவே இப்ப பெரும்பான்மை வந்துருச்சு, உடனடியாக ஆளுநர் அதற்கு அனுமதி வழங்குவார் என்றுதான் நான் நம்புகிறேன். 2, இந்த அதிமுக கட்சியிலிருந்து உடைச்சிட்டு வரணும்ன்ற அவசியமே கிடையாது. உங்களுக்கு தான் 118 வந்துருச்சு. இந்த 5 தலைவர்களும் 5 ஆண்டு காலத்திற்கு உங்களுக்கு ஆதரவு அளிப்பார்கள். அமைச்சரவையில பங்கு வைத்தா தாங்க உங்களுக்கு பிரச்சனை. புரியுது புரியுது. அவங்க தான் வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்க போறாங்களே. இதுக்கு எதுக்கு அதிமுக காரங்க நாங்க 40 பேர் வர்றோம், 50 பேர் வர்றோம், ஏன் மொத்தமா அதிமுக ஃபுல்லாவே தாவக்காவோட போய் சேர்ந்துருங்கள? என்ன அரசியல் கூத்து சார் இது? அப்படின்னா முன்னாடியே என்ன பண்ணிருக்கணும், அந்த பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லி இல்ல நம்ம போவோம், அவங்களுக்கு கூட்டம் அதிகமா வருது அப்படின்னு முடிவெடுத்திருக்கணும். இல்லைங்க, அவங்க ஜெயிச்சிட்டாங்க, பெரும்பான்மையை உருவாக்கிட்டாங்க. அதனால இப்ப நம்ம போனோம்னா நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு அமைச்சரா இருந்துக்கலாம் என்கிற ஆசை என்பது ஜனநாயகத்தை விட பெரிய மோசமான ஆசை. அது புரியுது சார், புரியுது. இந்த கோணம் என்பது தவறான பாதை. இந்த பொருள் பதின்படி இருந்தா உங்களுக்கு தான் மெஜாரிட்டி வந்துருச்சு. தாவேகா உங்களை கூப்பிட்டுச்சா? அதிமுக அழைத்தார்களா? கூப்பிடல. அப்படி கூப்பிடாம இருக்கிற போது இல்ல நாங்களாகவே ஆதரவு தருகிறோம் என்றால் இதை விட ஜனநாயக கொலை எதுவுமே கிடையாது.